இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மலையாள சினிமாவில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஐடி த ஃபேக் அப்படின்ற ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி படத்தோட அவளை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. பல வருடங்கள் கழிச்சு இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற மாதிரி. இதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அந்த சந்தோஷத்தை கெடுக்கிற வகையில் இவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான சம்பவம் வந்து சேருது. அது என்ன அப்படின்னா, இவரோட மனைவியோட நிர்வாண புகைப்படம் பார்த்தீங்கன்னா இந்த டெலகிராம் சேனல்லையும் மற்ற சோஷியல் மீடியாலையும் பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்றது. அது இதை பார்த்துட்டு ஒரு எப்படி ரியாக்ட் பண்ணார், அண்ட் இதுல இருந்து தன்னோட மனைவியை மீட்டு எப்படி கொண்டு வந்தார் அப்படின்றதா இந்த படத்தோட மீறி கதையா இருக்கும். ஸோ ஒரு சோஷியல் அவேர்னஸோட தான் இந்த படத்தோட கதைக்களமானது அமைஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் இந்த படத்துக்குள்ள உங்களுக்கு கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ அவரை வினோத் அப்படின்றவர் அவரோட மனைவியும் தான் நமக்கு காமிக்கிறாங்க. 3 வருஷமா குழந்தை இல்லாததால டாக்டர்ஸ் நிறைய பேரை பார்த்திருப்பாங்க. இப்போ IVF அப்படின்ற ஒரு சிகிச்சை முறையை இவங்க 2 பேரும் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டே இருக்க கட் பண்ணி வினோத்தோட ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டை நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா அவரோட நண்பரோட சேர்ந்து ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்பை கிரியேட் பண்ணி அது மூலமா ஒரு சின்ன பிசினஸ் மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். டெய்லி ஆட்கள் நிறைய பேர் வந்து சேர்ந்துகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கும் ஒரு 10 பேர் கிட்ட வந்ததால அந்த 10 பேருக்கும் எப்படி கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ணணும், நீங்க இங்க வேலை செய்யறவங்க கிடையாது, எங்களோட பார்ட்னர்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வேலைக்கு அனுப்பி வைக்க அப்படியே கட் பண்ணி இவங்களோட வீட்டில் காமிக்கிறாங்க. ஸோ இவங்களோட ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அவர் கீழ் வீட்டில் தான் குடியிருப்பார். இதனால இவங்களோட முக்காவாசி நேரத்தை இங்க ஏதாவது பேசி செலவிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு காமிக்கிறாங்க. வழக்கம் போல இவங்களுக்கு வீட்டில் என்ன சாப்பாடு, மேல என்ன சாப்பாடு, கீழே என்ன சாப்பாடு அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்கு. கட் பண்ணா அதே அபார்ட்மெண்ட்ல யூடியூப் வேலைகளை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க ஒரு சின்ன பொண்ணை நமக்கு காமிக்கிறாங்க. பகுத்தறிவோடையும் இந்த நாட்டில் எந்தெந்த எஜுகேஷன் தேவை அப்படின்ற மாதிரியும் யூடியூப்ல பேசிக்கிட்டே இருக்கு. இவங்க சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கிறத பாக்குறாங்க. என்ன விட்டு அடிச்சிட்டீங்களே சார், நான் வர்றதுக்குள்ள எந்த அவசரம் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அதுல பங்கெடுத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக பல வருஷத்தான் இன்னைக்கு நடவாகுது. ஸோ இவங்களோட குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கு அப்படின்ற தகவல் இவங்களுக்கு தெரிஞ்சதும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. இந்த நாளை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடணும் அப்படின்றதுக்காக நிறைய இடங்களுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த அடுத்தடுத்த நாட்கள்ல ஒண்ணுமா 2 பேரும் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத ஒரு பாடல் மூலமா நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. கட் பண்ணி ஃபுட் டெலிவரி ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அங்க போகுது. அங்க ஒரு நபர் டெலிவரி பண்ண போன இடத்துல பிரச்சனையை பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால ஹீரோவோட ஃப்ரெண்ட் அவரை கூப்பிட்டு, பிரச்சனை பண்ண அப்படின்னா உனக்கு வேலை போயிடும், நம்ம கிட்ட பாதி பேர் ஒழுங்கா பேச மாட்டான், பாதி பேர் திட்டி அனுப்போம், இது எல்லாத்தையும் பார்த்தா நாம எப்படா பழைக்கிறது அப்படின்ற மாதிரி அவரோட போனை சும்மா வாங்கி பார்க்கலாம் ட்ரை பண்ண. அதுல நிறைய 18+ விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த மாதிரி இருந்தா நீ எப்படி வேலை செய்வ, முதல்ல நீ இந்த வேலையை விட்டு போயாகணும்டா அப்படின்ற மாதிரி மிரட்ட ஹீரோ உள்ள வராரு. என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, சரி இதுக்கு வேலை இந்த மாதிரி பண்ண, அது போ வேலையை பாரு அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட இன்னொரு பக்கம் இவரோட மனைவியை காமிக்கிறாங்க. ஸோ 3 மாசம் கழிச்சு தன்னோட கணவருக்கு பினான்சியலா உதவி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு சேவை மையம் மாதிரி இருக்கும், பிரைவேட்டா இருக்கும், அந்த இடத்துக்கு போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத காமிச்சிட்டு இன்னொரு பக்கம் அதே அபார்ட்மெண்ட்ல ஒரு இளம் பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. இதனால அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோக்கும் ஹீரோட நண்பருக்கும் இது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு தங்களோட வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அந்த சமயத்துல தான் அங்க ஒரு கிரைம் பிரான்ச்ல இருந்து இன்ஸ்பெக்டர் வராரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு பொண்ணு இறந்து போறாங்க இல்லையா, அவங்கள சுத்தி இருக்கிறவங்களை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண இவங்க 2 பேரும் பேசுறாங்க. ஸோ நண்பரா இருக்கிறதால எந்த நேரமானாலும் எனக்கு நீங்க கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோட நண்பர் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. வினோத்தோட வேலைகளை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஃபுட் டெலிவரி காயை இவர் மன்னிச்சு விட்ட மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பையன் உங்ககிட்ட நான் தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு, உங்களையும் உங்களோட மனைவியும் நான் நிறைய முறை வெளியில பார்த்திருக்கேன், அதனாலதான் இந்த விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி மொபைல் போன்ல இருந்து ஏதோ ஒரு விஷயத்த காமிக்க அப்படியே கட் பண்ணி வீட்டுல பயங்கர மன உளைச்சலுக்கு தள்ளப்பட்டுட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு வார்த்தை கூட பேசாம இப்ப என்ன நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரி சிந்தையில இருக்கும்போது அந்த நபர் காமிச்சது என்ன அப்படின்றது நமக்கு ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இவரோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களோட உருவப்படத்தை மார்ஃபிங் பண்ணி ஒரு டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுவும் தப்பான முறையில அப்லோட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்தால தான் இவர் இந்த மாதிரி இருக்காரு. ஸோ என்ன பண்ணுதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருந்த மனுஷன் அந்த விஷயத்த காமிச்சார் இல்லையா, அவருக்கு போன் பண்ணி அந்த வீடியோவை நீ டெலிட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, சார் இது அட்மினால மட்டும்தான் பண்ண முடியும், என்னால இதை பண்ண முடியாது சார், நீங்க வேணா அந்த குரூப்ல கேட்டு பாருங்க சார், குரூப்போட லிங்க் அனுப்பி வைக்க இவர் அதில் ஜாயின் ஆகுறாரு. ஆனால் அந்த வீடியோ அப்லோட் பண்ண நபரோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அவருக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது எல்லாமே ஃபேக் ஆனது அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இதனால ஒரு மாதிரி சிந்தனையில் இருக்கும்போது இவரோட மனைவியை கூட்டு வரதை மறந்துட்டார். இதனால அவங்க ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வராங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எதனால வரல அப்படின்ற மாதிரிலாம் கேட்க இந்த மனுஷன் உள்ளுக்குள்ள 1000 விஷயங்கள் வச்சுக்கிட்டு இருக்காரு. இதை வெளியே சொல்லாம நான் வேலை பிஸியில மறந்துட்டேன் மன்னிச்சிருன்னு சொல்ல அவங்க நிறைய விஷயங்களை பேசிட்டு துணிகள் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல இவங்களோட உருவத்தை பார்த்து அப்படியே அந்த டெலகிராம் சேனல்ல எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயங்களையும் இவர் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்க
ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க அழகை நான் ரசித்தேன். அவங்க எனக்காக தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்த வேலைகள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு என்ன பார்க்க வந்தாங்க அப்படின்ற மாதிரி கவிதைகளாக அங்கே எழுதப்பட்டிருக்கும். ஸோ இந்த விஷயத்தை அந்த மனுஷன் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்க முகமெல்லாம் வேர்க்க ஆரம்பிக்குது. இது தன்னோட மனைவிக்கு தெரிஞ்ச என்ன ஆகுமா, ஒரு பிரெக்னென்ட் அவர் இருக்காளே அப்படின்ற எண்ணம் இவருக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க இந்த விஷயத்தை இவரோட நண்பர்கிட்ட பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறார். பார்த்ததும் இது கன்ஃபார்மாக மாஃபிங் தான்டா, நீ ஒன்றும் கவலைப்படாத, சைபர் கிரைமில் அன்னைக்கு போலீஸ் ஆஃபீஸர் வந்தார் இல்லையா, அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான். நம்ம அவர்கிட்ட உதவிகளை கேட்டு இந்த நபர் யார் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எடுத்துடலாண்டா, வரி பண்ணிக்காத உன்னோட மனைவிக்கு இது தெரிய வேணான்னு சொல்ல கட் பண்ணதுக்கு அடுத்த நாள் இவரோட மனைவியை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக இவர் சரியா அவங்க கிட்ட பேசுறது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை பற்றி அவங்க கேட்கும்போது இல்லை ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அந்த பிரச்சனையால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆஃபீஸ் போக அங்கே இவரோட நண்பர் நான் எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவை டெலிட் பண்ணியாச்சு, அந்த நபர் இங்கே தாண்டா லோக்கல் எங்கேயோ இருக்கான் போல, அவன் மேலே நிறைய பெட்டி கேஸ் எல்லாம் பதிவாயிருக்கிறான்னு சொல்ல இந்த மனுஷன் இதை கேட்டதும் முதல் வழியா ஃபுட் டெலிவரி பண்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அந்த பர்டிகுலர் நபரோட வீட்டுக்கு போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் காமிச்சு கேட்கும்போது, தம்பி இது யார் எவர் அப்படின்றதுலாம் தெரியாது, பண்ணியாச்சு, இங்க இருந்து கிளம்பு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதன்னு சொல்ல ஹீரோ கோவமாய் அவர் அடிச்சு அந்த பெண் என்னோட மனைவி, எந்த தைரியத்துல நான் இது மாதிரி அப்லோட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்க அவர் அழுதுகிட்டே, சார் நான் இதை ஜஸ்ட் எடுத்து பேஸ் மட்டும்தான் பண்ணேன், இது வேற ஒரு இடத்துல அப்லோட் பண்ணப்பட்டது சார், மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது, நான் இதை வச்சுதான் ஒரு சின்னதாக தொழில் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல இவர் கேட்க ஆரம்பிக்கிறார். இன்னொரு இடத்துல இருந்து அப்டேட் பண்ண அப்படின்னா அது என்ன இடம்டா, அதை என்கிட்ட சொல்ல முடியுமான்னு கேட்க வேற ஒரு சேனல்ல சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸோ அந்த சேனலை பத்தி இவரோட நண்பர்கிட்ட பேசும்போது இதுக்கு நம்ம ஒரு கேஸ் கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும், இதுக்கு மேல இது நம்மளால தனியாக ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்ல ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறார். அதே சமயத்தில் இவரோட மனைவி கிட்ட இவர் சரியா பேசுறது இல்லையா, இந்த விஷயத்த அவங்க நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட அம்மாக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட அம்மா இவங்க சோகமா இருக்காங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னம்மா கணவருக்கும் உனக்கும் ஏதாவது சண்டையா, அவனோட முகமெல்லாம் வாட்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க எதுவுமே சொல்லல, அமைதியா போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. கணவர் இவங்க தூங்குற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்து ஒரு பர்டிகுலர் சேனல்ல இருந்து தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த சேனலை பத்தின விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதுல இவரோட மனைவி பத்தின விஷயங்களும் போடப்பட்டிருக்கு. இதனால என்ன பண்ண போறோமோ அப்படின்ற ஒரு யோசனை கட் பண்ண அந்த இன்ஸ்பெக்டர் இதுக்குள்ள வராரு அப்படின்றத காமிக்கிறாங்க. ஸோ இவங்களோட அபார்ட்மெண்ட்ல ஒரு தற்கொலை அப்படின்ற மாதிரி முன்னாடி வந்திருப்பார் இல்லையா, அதுவும் இதே மாதிரி கேஸ் தான். நாளுக்கு நாள் இந்த கேஸ் எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஏதாவது பண்ணி அவங்களை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அவங்க வேற ஒரு டொமைனுக்கு போய் இதே விஷயத்த அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ கடலுக்குள்ள கல்லை போட்டுட்டு தேடுற மாதிரி தான் இந்த வெப் உலகம் இருக்கும். உங்களை சுத்தி இருக்கிறவங்களே தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல ஹீரோக்கு இது மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. தான் கூட இருக்கவங்க யாராவது இதை பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி பாக்குறவங்க எல்லாரையும் சந்தேக பார்வையிலே பார்த்துக்கிட்டே இருக்க கட் பண்ணி அன்னைக்கு இரவு காமிக்கிறாங்க. வழக்கம் போல அவரோட மனைவி தூங்குனதும் அந்த சேனல் இருக்கு இல்லையா, அங்க போய் நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த ஆத்தருக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயம் பார்த்து இவரோட மனைவி அங்க வந்துட்டாங்க. உங்களுக்கு தூக்கம் வரலையா, இந்த நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, இல்ல வேலை ஒண்ணு இருக்கு அதை முடிச்சுட்டு தூங்குற, நீ போய் தூங்குமா அப்படின்ற மாதிரி அவங்கள தூங்க வச்சுட்டு இந்த மனுஷன் அந்த சேட்டை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆத்தர் கிட்ட இருந்து 10,000 கொடுத்த அப்படின்னா உனக்கு நான் இந்த பொண்ணை செட் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வரும். இவர் உடனடியா அந்த நபருக்கு ஃபோன் பண்ணி நான் நேர்ல கேஷ் தரேன், ஆனா என்ன எனக்கு அதே பொண்ணு தான் வேணும்னு சொல்ல அந்த நபரும் வா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அட்ரஸ் கொடுக்குறாரு. ஸோ இதுக்கு அடுத்த நாள் ஹீரோ அந்த அட்ரஸுக்கு போய் அங்க யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி செக் பண்ண ஒரு வயசான நபர் தான் இருக்காரு. ஸோ தப்பான அட்ரஸ் போல அப்படின்ற மாதிரி நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது இந்த ஃபோன் கால் பண்ணா இல்லையா, அந்த நபர் வேற ஒரு ரூம்ல இருப்பாரு, அவர் வந்து கூப்பிட்டார். ஸோ இது மூலமா அந்த நபர் பாத்தீங்கன்னா நான் கரெக்டான நம்பரை கொடுத்திருந்தேன் அப்படின்னா நீங்க போலீஸா இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனாலதான் உங்களை செக் பண்ணி இங்க கூட்டு வந்தேன். அம்மா போட்டோல பார்த்தா அதே பொண்ணு தான் வேணுமா, இங்க ரகரகமா நிறைய பேர் இருக்காங்க, யாரை வேணா நீங்க எடுத்துக்கோங்க சார்னு சொல்ல அந்த மனுஷன் எனக்கு அதே பொண்ணு தான் வேணும்னு சொல்ல, நான் சார் அதே பொண்ணுன்றீங்க, அந்த பொண்ணுலாம் கிடைக்க மாட்டா அவ மொக்க சார்னு சொல்ல இவர் கடுப்பாகிறார். அது என்னோட மனைவி தான், என்ன தைரியம் தான் நீ அந்த மாதிரி பண்ணுவ அப்படின்ற மாதிரி அவரை போட்டு பயங்கரமா தாக்கிட்டே இருக்கும்போது அந்த மனுஷன் சார் நான் அந்த பேஜை ரீசெண்டா தான் வாங்கினேன், அதுக்கு முன்னாடி இந்த பேஜை வேற ஒருத்தன் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தான் சார், அவன் அப்லோட் பண்ண போட்டோஸ் தான் சார் அது, மற்றபடி யாருக்கும் இந்த போட்டோஸ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் வச்சு நான் என்னோட பிசினஸ் மெழுகேத்திக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் சொல்ல ஹீரோ என்ன பண்ணதுன்னு தெரியாம அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போக இவரோட மனைவி இவருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவரும் என்னாச்சு ஏதாச்சு தூங்கலையா அப்படின்ற மாதிரி விசாரிக்கலான்னு போக அப்பதான் இங்க ஒரு ட்விஸ்ட் நமக்கு ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்கள பத்தின மார்பிங் பண்ண போட்டோவை கையில வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தால தானே நீ என்கிட்ட பேச மாட்டேற, அப்செட்டா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோயின் வேலை செய்யறாங்க இல்லையா, அதுக்கு பக்கத்துல மளிகை கடை இருக்கும். அங்க இருக்க ஒரு நபர் பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஆபீஸ்ல இருக்க ஒரு நபரை கூப்பிட்டு சார் அந்த மேடத்தோட வீடியோ வந்திருக்கு பாத்தீங்களா சார்னு கேட்க அந்த வீடியோவை பாக்குறாரு. வேகமா இந்த விஷயத்தை ஹீரோயின் கிட்ட தெரியப்படுத்த அவங்க ரொம்ப சோகமா அங்க இருந்து வராங்க அப்படின்ற மாதிரி
இருக்கும். கட் பண்ணி பிரசன்ட்ல இந்த வீடியோ மார்ஃபிங் பண்ணப்பட்டது அப்படின்றது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். எதனாலடா இந்த வீடியோ பின்னாடி இவ்வளோ அப்செட்டா ஓடிக்கிட்டே இருக்க, நிறைய பேரை போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்தது. இது எல்லாத்தையுமே விட்டுடுடா, நமக்கு நம்ம குழந்தை தாண்டா முக்கியம், நம்ம குழந்தைய பார்க்கலாம், இதை வேற விதமா ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பிரச்சனையில இருந்து தள்ளிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மனுஷன் ஒரு சில நாட்கள் இவங்க கூட செலவழிக்க ஆரம்பிக்கிறார். அண்ட் ரெண்டு பேருமே இன்னும் இந்த டிராஜடியான சம்பவத்துல இருந்து வெளியே வரல அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னதான் ஒன்னும் பந்தமா பேசி தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாலும் சிரிப்பு அப்படின்றது இவங்களோட முகத்துல இல்ல. கற்பனா ஹீரோயின் ஆபீஸ் போற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு மளிகை கடைக்காரர் இருந்தா இல்லையா, உங்களோட வீடியோவை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசும்போது பயங்கர கடுப்பாகிறாங்க, திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த வினோத் பாக்குறாரு. அந்த மளிகை கடைக்காரர் தனியா இருக்கும்போது என்னோட மனைவி கிட்ட என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி பயங்கரமா தாக்கிவிட அந்த மனுஷன் பயங்கர கடுப்பாயிட்டாரு. நான் அந்த வீடியோவை பார்த்தேன், நமக்கு தெரிஞ்சவங்களாச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல போனா அவ புருஷன் ஏன் மேலே கை வைக்கிறானா, அவ பண்ண தப்புக்கு ஏன் மேல கை வச்சா நான் சும்மா இருப்பானா, இப்ப என்ன பண்ற பாடுறா அப்படின்ற மாதிரி Facebookல இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச அக்கா இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுட்டாங்க, பெண்கள் எல்லாருமே பாதுகாப்பா இருந்து போங்கம்மா அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட ஃபேஸை ரிவீல் பண்ணி விட இதனால ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. அந்த சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் இருக்கா இல்லையா, வேகமா வந்து இந்த நபரை கைது பண்ணி கொண்டு போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் ஒரு சின்ன ஆடிஷன் போய்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு சின்ன பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டு ஒரு நபர் தனிமையில போறாரு. அந்த சின்ன பொண்ணு யார் அப்படின்னா ஹீரோவோட சேர்ந்து ஒன்னா குடிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க தான் அது. ஸோ அவங்க பிளான் பண்ணி தான் இந்த நபரை தனிமையில கூப்பிட்டு வந்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா கடைசியா ஒரு நபரை ஹீரோ விசாரிச்சு இருக்கும் போது நான் வேற ஒருத்தன் கிட்ட இருந்து தான் இந்த பேஜை வாங்கணும்னு சொல்லியிருப்பா இல்லையா, அந்த வேற ஒருத்தன் தான் இந்த நபரா. ஸோ அவரை பிடிச்சி அடிச்சு விசாரிக்கும் போது சார் பேஜ் எல்லாமே என்னோடது தான், ஆனா அதை மெயின்டைன் பண்ணிக்கிறது டினு அப்படின்ற ஒரு நபர் தான், அந்த நபர் தான் இந்த எல்லா விஷயங்களையும் பாத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த நபர் யார் எவர் அப்படின்றது ஹீரோக்கு தெரியல. இதனால அவருக்கு வீடியோ கால் போடுறான். அவனை நீங்க வர வச்சாகணும் அப்படின்ற மாதிரி வீடியோ கால்ல கனெக்ட் ஆக அந்த நபர் யார் அப்படின்றத காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கையில ஒரு லேப்டாப் சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு பல பெண்களை மார்ஃபிங் செஞ்சு நிறைய விதமான போட்டோஸா அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத காமிக்கிறாங்க. ஸோ அந்த சமயத்துல வீடியோ கால் வந்ததோ அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்பதான் ஹீரோ அவரோட முகத்தை பாக்குறாரு. ஸோ இங்க நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற விஷயம் அந்த பையனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. வேகமா அது எல்லாத்தையும் மூடிட்டு அங்கிருந்து வேகமா கிளம்புறான் அப்படின்றத காமிக்கிறாங்க. கற்பனா ஹீரோ கிட்ட போகுது. அவர் டீனு அப்படின்ற ஒரு நபரை லீடா பிடிச்சிட்டாரு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி அவன் தாண்டா இருக்கா, பேஜ் இருக்கவன, அதாவது பேஜ் வச்சிட்டு இருக்கவரை நம்ம கைது பண்ணிட்டோம், ஆனா அதுக்கு மூல காரணமா அந்த அவனை நம்ம விட்டா எப்படிறா, அவனை பத்தின ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சாக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க அந்த போஸ்ட்ல ஒவ்வொரு அங்க அடையாளங்களா வர்ணிச்சு எழுதியிருப்போம். அதுவும் ஹீரோயின் வேலை செஞ்சாங்க இல்லையா, அது கொண்டு பக்காவா எழுதியிருப்பான். ஸோ இவ்வளவு டீட்டெயில் தான் எழுதியிருக்கா அப்படின்னா ஹீரோயின் வேலை செய்யற இடத்துல தான் இது நடந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க போய் சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ண நம்ம ஹீரோ தான் அவனை ஏற்கனவே பார்த்திருக்கா இல்லையா, அது மூலமா ஐடென்டிஃபை பண்ணிடுறாரு. அவனோட அட்ரஸ் எல்லாமே அங்க கொடுத்துட்டு போயிருக்கான், ஏன்னா இ சேவை மையம். இதனால அவனை தேடி போக ஆரம்பிக்க கற்பனை இந்த செட்டின்னு இருக்கா இல்லையா, அவன் கோயம்புத்தூருக்கு தப்பிச்சு போயிடுறா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்பா போன் பண்ணது இல்ல ஒரு ஜாப் விஷயமா நான் இங்க வந்திருக்கேன், இதை முடிச்சுட்டு வரேன்பா அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் நபரை சந்திக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சார் என்னோட பேஜ்ல மினிமம் ஒரு 10,000 மெம்பர்ஸ் இருப்பாங்க, இது மூலமா நீங்க உங்களோட பிசினஸ் எடுத்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 1000 பேராச்சும் இதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சார். நான் டெய்லி அவங்களுக்கு நிறைய விதமான வீடியோஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி அவங்களுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பா இதுல வரவங்க எல்லாருமே பார்த்துட்டு போறதுக்காக மட்டும் வரல, மேற்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காகவும் தான் இருக்காங்க. ஸோ செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் இதுக்கு பயங்கரமான டிமாண்ட் இருக்கு. நீங்க உங்களோட தொழில இது மூலமா தொடங்கலாம். ஆனா என்ன, இந்த சேனலை வாங்குறதுக்கு 1 லட்சமும் மெயின்டெனன்ஸ்க்கு 1 லட்சமும் தாங்க, மிச்சம் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல இதுக்கு அவங்க சம்மதிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்த ஒரு பிசினஸா பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க. கட் பண்ணி அவரோட அப்பா கிட்ட இருந்து கால் வருது. எனக்கு நெஞ்சு ஒலிக்கிற மாதிரி இருக்கு, அப்பாவை கடைசியா பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருந்ததுன்னா நீ உடனடியா இங்க கிளம்பி வரன்னு சொல்ல அவர் நிறைய வேலைகளை வச்சிருப்பாரு. என்னப்பா நீ இப்படி சொல்றிய அப்படின்ற மாதிரி கிளம்பி பஸ்ல வந்துகிட்டே இருக்கும்போது கஞ்சா அடிச்சுட்டு பிரச்சனை பண்ணாரு அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டாங்க. போலீஸ்காரர்கிட்ட தன்னோட அப்பா போய் கையில காலில் விழுந்து சார் இதுக்கு மேல இந்த மாதிரி பண்ண மாட்டான், அவனை விட்டுடுங்க சார் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டு போக கட் பண்ணா வீட்டுல இவருக்காக எல்லாமே கரெக்டா இருக்கு, சாப்பாடு எல்லாமே செஞ்சு இவரை குளிக்க வச்சு புது ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டுக்கூடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே கூட்டு வராரு. அந்த சமயம் பார்த்து ஹீரோ அங்க உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோ இங்க எப்படி வந்தாரு அப்படின்ற விஷயத்த நமக்கு ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு அந்த நம்பர் யார் எவர் அப்படின்றது தெரிஞ்சு போயிடுச்சு. இதனால அவரை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு போக அங்க அவர் கோயம்புத்தூர் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அவரோட அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். முதல்ல நான் வேலை விஷயமா தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க போக சார் நீங்க வேற எதுக்கோ வந்திருக்கீங்கன்னு தெரியுது, அதை சொல்ல முடியுமா சார்னு சொல்ல இவர் கட்டாயத்தின் பேர்ல அதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதனால அந்த அப்பா கோவம் அடைஞ்சு என் பையன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்றது நினைக்கும் போதே கேவலமா இருக்கு சார், நீங்க பேசாம அவனை கூட்டு போங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு சொல்ல இந்த நபர் அதாவது டினு இருக்கா இல்லையா போக மறுக்கிறாரு. ஹீரோ அவர்கிட்ட போய் ஒரே ஒரு போட்டோ தான்
அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட போட்டோ. இந்த பொண்ணு எங்களோட கஸ்டடியில தான் இருக்கா, நீ ஒழுங்கா வந்துட்ட அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல இவர் அவங்க கூட போக ஆரம்பிக்கார். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது இவருக்கு இவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு காதல் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்களை நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது கூடவே ஹீரோவோட நண்பரும் இதுல ஜாயின் பண்ணிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னப்பா நீ தான் அந்த ஆளா, ஒரிஜினலே தெரியாத அளவுக்கு பயங்கரமா எடிட் பண்றியாமே, இந்த பொண்ணோட போட்டோ இருக்கு இல்லையா, இதை எனக்கு மாஃபிங் பண்ணி கொடுப்பான். ஏன்னா இந்த பொண்ணை பத்தி நாங்க தப்பா அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு, இந்த பொண்ணோட பேக்ரவுண்டை பத்தியும் ஃபேமிலியை பத்தியும் எந்த பிரச்சனையும் உனக்கு வேணாம், யார் எப்படி போனா என்ன, நம்ம வேலையெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும்போது மௌனமா இருக்காரு. என்னப்பா நீ மாஃபிங் பண்ண மாட்டியா, சரி இந்த பொண்ணு நேர்ல எங்க கூட தான் இருக்கா, அங்க போய் பாத்துக்கலாம் வரியா அப்படின்ற மாதிரி அவரை கார்ல கூட்டு போய்கிட்டே இருக்கும்போது இவர் மௌனமாவே இருக்காரு. இவங்க சும்மா விடதா தெரியல. நீ அந்த பொண்ணை உயிரோட பார்க்கணும், எங்க கஸ்டடியில இருக்கா, அவளை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டேன் அப்படின்னா நாங்க சொல்றத நீ பண்ணி ஆகணும்னு சொல்ல துணிகள் எல்லாத்தையுமே ஊத்துட்டு இவரை ரோட்ல நடந்து போகணும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்றாங்க. வேற வழியே இல்லாம அதை பண்ணும்போது அங்க இருக்க எல்லாருமே போட்டோ எடுக்கிறாங்க. மறுபடியும் உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு இப்போ இதை பண்ணலையா, இதே மாதிரி தான், அதாவது இதே வேதனையை தான் உன்னால பாதிப்படைஞ்ச எல்லா பெண்களும் அனுபவிச்சிருப்பாங்க. இப்ப புரியுதா அவனுக்கு அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கூட்டு போய் இவரோட காதலி முன்னாடி நிறுத்த அவங்க ஒரே ஒரு கேள்விதான், இத்தனை பேரை இந்த மாதிரி பண்ணிருக்க இல்லையா, என்னோட போட்டோ உங்ககிட்ட நிறைய இருக்கு, நான் வந்து விட்டு பிரிஞ்சு போனேன் இல்ல நான் கூட சண்டை போட்டேன் அப்படின்னா இதே தான் எனக்கும் நீ பண்ணுவியாடா அப்படின்ற மாதிரி கண்ணத்திலேயே ஒரு அறை விட்டுட்டு இனிமேல் நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த விதமான தொடர்பு இல்லை, இங்கே எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு அப்படின்ற மாதிரி போக இதை நபர் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்ல அந்த அக்கா கிட்ட தான் சொல்லிட்டு போக பட்டுன்னு ஹீரோயின் அங்க வராங்க. ஹீரோவா அங்க இருக்காரு. ஹீரோயின் வேகமா வந்து இவரோட கண்ணத்திலே ஒரு அறை விட்டுட்டு இவரை திரும்பி பார்க்காம போய்கிட்டே இருக்க இந்த மனுஷன் கண்ணீரோட நின்றுகிட்டே இருக்காரு. மொபைல் போன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன மாதிரியான விளைவுகளை இந்த நாட்டுல இருக்க எல்லாருமே சந்திக்கிறாங்க, இது சும்மா சாம்பிள் மட்டும்தான், இன்னும் நிறைய விளைவுகள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ஃபியரை நமக்குள்ள கடத்திட்டு இந்த படத்தை இதோட முடிச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுங்க.